ஆச்சி வீட்டில் பின்னாடி நல்லத்தி மரம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தி மரம் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொத்து 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 கொத்தா பூ பூக்கும். கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் அப்படிம்பாங்க. அதாவது பூவே இருக்காது, பூவே இல்லாமல் காய் மட்டும் அவ்வளோ காய் காய்க்கும். அந்த காயை பறித்து எங்கள் மாமியெல்லாம் வந்து கூட்டெல்லாம் பண்ணி தருவாங்க. பொரியல், கூட்டு பொரியல்லாம் பண்ணுவாங்க. நல்ல அத்திப்பழம் அது. அதே மாதிரி அத்திப்பழத்தில் வந்து அந்த நல்ல அத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளர பூச்சி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் அவ்வளோதான் பார்த்ததில்ல. சின்ன வயசில் அதை நாங்கள் பழம்லாம் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. காய் நிறைய காய்ச்சிருக்கும், பொரியல் பண்ணியிருப்பாங்க, அது சாப்பிட்ருக்கோம். பட் அது வந்து அத்திப்பழம் நாங்கள் சாப்பிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. அத்திப்பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு 20 இயர்ஸ்குள்ளார வந்தது தான். இந்த அத்தி வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, அந்த ட்ரைட் அத்தியில் வந்து நான் இன்னொரு உங்களுக்கு ஒரு மருத்துவ குணம் ஒன்று சொல்கிறேன். இந்த நெஞ்சு சளி, கோலை சளி கரையவே மாட்டேங்குது. சளி வந்து கடுமையான சளியில் எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன்ஸ்க்கு அந்த அத்தி வந்து தேனூரால் அத்தின்னு விற்கிது. நம்மளும் வாங்கி அத்திப்பழத்தை வாங்கி நல்ல தேனில் ஊற போட்டு வச்சுக்கிட்டு காலையில் ஒரு 2 பீஸ் எடுத்து, நல்ல பெரிய அத்திப்பழமா 2 பீஸ் எடுத்து கொஞ்சம் பசும்பால் விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு பாலில் கலந்து அந்த அத்திப்பழத்தை அரைச்சி குடிச்சிடணும். டெய்லி ஒரு 48 டேஸ் குடிச்சிட்டே வரும்போது இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகி அந்த சளி ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி வெளியேறிடுங்க. இதை செஞ்சு பாருங்க. அதை